விசுவாசமும் பாடுகளும். இது எவ்விதமான பாடுகள் என்பதை பற்றி பேச விரும்புகிறோம். விசுவாசம் என்பது அது வரம் அல்ல. விசுவாசம் என்பது அது கனியும் கூட. விசுவாசம் என்பது அது ஒரு ஆயுதமும் கூட. புதிய ஏற்பாட்டின் தேவ பக்தி என்ன தெரியுமா? விசுவாசம். தேவன் மீது வைக்கிற விசுவாசம். நம்ம எல்லாம் நீ பக்தியவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்தியை பேசுவது உலக மார்க்கம், விசுவாசத்தை பேசுவது ஜீவ மார்க்கம். இந்த பாடுன்றது வறுமை, வியாதி, கடன் இதெல்லாம் கிடையாது. துர்மரணம் இதெல்லாம் பாடு கிடையாது. பாடுனா புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பாடுதான். அது கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற பாடுகள். கையை தட்டும்போது அவர்கள் முதலாக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள் கிரீடத்தை சூட்டி ராஜாவே வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணினார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இதோ உங்கள் ராஜா. முள் என்றால் பரியாசம், நிந்தை. அந்த நிந்தையை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே யாரு? மோசே இல்ல, மோசேயோட தாய் தகப்பன்மார். This is not the faith of Moses. It is the faith of the parents of Moses. சில நேரங்களில் பெரிய தலைவர்களையும் பெரிய ஊழியக்காரர்களையும் உருவாக்குவதற்கு அவர்கள் பெற்றோருக்கும் விசுவாசம் தேவைப்படுகிறது. அவன் வேலைக்கு போகாமல் இருக்கும்போது இந்த உலகத்தில் எப்படி இருக்க போகிறானோ என்பதையெல்லாம் பயப்படாமல், என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி என் மைண்டு சொன்னாலும் அவனை நான் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுக்குறேன்னு பெற்றோர்கள் நிற்கும்போது, இது மோசையின் பெற்றோர்கள் எப்படி டெசிஷன் எடுத்து தைரியமாக தான் பிள்ளைய மினிஸ்ட்ரிக்கு தைரியமாக ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் ஒழிச்சு வச்சாங்களோ, அது மாதிரி சில பேரண்ட்ஸுக்கு அந்த ஃபெய்த் தேவைப்படுது. பிள்ளைகளுக்கு ஃபெய்த் இருக்கிறது வேறு. நிறைய பேர் அந்த ஃபெய்த்தில் அம்மா அப்பா பகச்சிட்டு கூட ஊழியத்துக்கு வந்துடுறாங்க, விட்டுட்டு கூட ஊழியத்துக்கு வராங்க. இட்ஸ் குட், ஓகே. ஆனால் அதுக்கு அடுத்து அதோட பெட்டரான ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, பேரண்ட்ஸே தைரியமாக என் பிள்ளை ஒரு வேலைக்கும் போகலன்னா எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்பதை எல்லாம் தாண்டி கர்த்தர் இருக்கார், என் பிள்ளையை பார்த்துக்குவார் என்கிற தைரியத்தில் அவங்க பிள்ளையை நீங்கள் ஊழியத்துக்கு வருவது வாசிப்போம். அடுத்த வசனத்திலிருந்து விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் பார்வோனின் பேரன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு எல்லாம் சொல்லுங்க, ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நான் சுருக்கமா வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நிந்தையை, அவச்சொல்லை, கிரிட்டிசிசத்தை சொல்லுங்க, விமர்சனத்தை பாக்கியம் என்று எண்ணினான். அல்லாஹ் தட்டு. விசுவாசத்தினாலே நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நிந்தையை எண்ணினான். ஹல்லேலூயா. விசுவாசமும்
நிந்தையும். எல்லாம் சொல்லுங்க, நிந்தையும். விசுவாச வேர்ட் ஆஃப் ஃபெய்த் நாங்க நிந்தை வராது நீங்க சொல்லக்கூடாது. இல்லை இப்படி சொல்றேன், விசுவாசமும் பாடுகளும். இது எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் பேசுறேன் பாடுன்னு சொல்லி இவங்க பாடுற பாட்டெல்லாம் பாடு கிடையாது. நியூ கவனன்ட்ல பாடுகளை, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஆகையால் நமக்கு பாடுகள் இல்லை. விசுவாசமும் பாடுகளும். இது எவ்விதமான பாடுகள் என்பதை பற்றி பேச விரும்புகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் என்பது அது வரம் அல்ல. விசுவாசம் என்பது அது கனியும் கூட. விசுவாசம் என்பது அது ஒரு ஆயுதமும் கூட. 3 இடங்களிலே மேஜரான விஷயங்கள்ல விசுவாசம் சொல்லப்படுகிறது. ஒன்று, தி ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். அந்த சர்வாயுத வர்க்கம், அந்த ஆயுதத்தில் ஒன்று விசுவாசம் வருது. எப்படி வருது? பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஆமென். பக்தி வேற, விசுவாசம் வேற. சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டின் தேவ பக்தி என்ன தெரியுமா? விசுவாசம். தேவன் மீது வைக்கிற விசுவாசம். நம்மெல்லாம் நீ பக்தியவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்தியை பேசுவது உலக மார்க்கம், விசுவாசத்தை பேசுவது ஜீவ மார்க்கம். அவரை விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ. ஃபெய்த் இஸ் த, ஆமா, விசுவாசமே சுவாசம். அப்ப பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரத்தை தடுப்பதற்கான ஆயுதம் விசுவாசமா? அடுத்து விசுவாசம் எதுல வருது? வரம்ல வருது. வரம் எங்க வருது? ஆவிக்குரிய வரங்கள். அந்த ஆவியினாலே சிலருக்கு விசுவாசமும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் ஆயுதம். சொல்லுங்க. இந்த பக்கம் பார்த்தா விசுவாசம் வரம். சிலருக்கு அது வரமாவே இருக்கும். ஆமா, மற்றவனால் நம்ப முடியாது, அவன் மட்டும் நம்பிக்கிட்டே இருப்பான். கர்த்தர் உங்களை விசுவாச வரத்தினால் நிரப்புவாராக. God bless you. அடுத்து கலாத்தியர் 6ல் விசுவாசம் என்பது கனி. எல்லாத்துக்கும் பிஸ்டிஸ் என்கிற கிரீக் வேர்டு தான் வருது, ஒரே வேர்டு. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், விசுவாசம், ஃபெய்த். எல்லாம் சொல்ல. விசுவாசம்ன்றது ஒரு கனி, ஒரு கேரக்டர். இந்த எபிரேயர் 11ல் வர்றது இது கலந்து வரும் பாருங்க. வரமும் வரும், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அதெல்லாம் கேரக்டராகவும் வரும். இந்த இடத்துல விசுவாசம் இன்னைக்கு நான் பேசுறது கனி. எல்லாம் சொல்லுங்க, கனி. ஃபெய்த் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் கனி. அந்த கனியில தான் அவன் வந்து விசுவாசத்தினாலே நிந்தையை வாக்கியம் என்று எண்ணினான் அப்படின்னா. அப்போ அந்த ஃபெய்த் அவன்கிட்ட ஒரு கேரக்டரே கொடுக்குது பாருங்க. உங்களுக்கு எதிராக நிந்தனைகள், அவமானங்கள் வரும் என்றால் நான் சொல்றேன், நீங்கள் அதிக பாக்கியவான்கள். அது விசுவாசத்தினாலே அவன் பாக்கியவான் என்று எண்ணினான். சிலர் விசுவாச போதனைன்னு தனியா பேசுறாங்க, சிலுவை போதனை அப்படின்னு தனியா இருக்கு. இங்கிட்டு வந்து விசுவாச போதனைன்னு. ஆனா உண்மை என்னன்னா, சிலுவையும் விசுவாசத்தையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அதாவது இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நம்ம விசுவாசமே சிலுவையில் தான் இருக்கு. சிலுவை தான் நம்ம விசுவாசமாவே இருக்கு. அப்ப சிலுவைன்னு ஒண்ணு ரெண்டு மீனிங் வருது. அதெல்லாம் இங்க குழப்பமே வருது. ஒண்ணு என்னன்னா finished work, கைத்தட்டுங்க ஒருத்தர் இருக்கு. இன்னொன்னு பெயின்ஃபுல் ஒர்க். சிலுவைன்னு ஒண்ணு ரெண்டு டைமென்ஷன்ல மீனிங் வருது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் வேற டைமென்ஷனை மட்டும் எடுத்துக்கிறான். சிலுவைன்னு பெயின்ஃபுல் ஒர்க்குன்றான், நம்ம சிலுவைன்னு ஃபினிஷ்டு ஒர்க் அப்படின்றோம். அப்போ என்ன, இந்த ரெண்டுமே அதில் மறைந்திருக்கிறது. அதான் நான் சொன்னேன், BMW வாங்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டப்போ ஒரு இன்ஜினியர் 1 வருஷம்ன்றாரு, டாக்டர் 6 மாதம்ன்றாரு, ஒரு MBA படித்தவரை வந்து 1.5 வருஷத்தில் வாங்கிடுவேன்றாரு. ரத்தன் டாட்டாட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, 5 வருஷம் ஆகுன்றாரு. என்ன சார் BMW வாங்க 5 வருஷமானா? ஆமாம், அந்த கம்பெனி பெரிய கம்பெனி இல்லைன்றாரு. அவர் கம்பெனி வாங்குறத பற்றி யோசிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அவருக்கு டைமென்ஷன் அப்படி இருக்குது, இவங்க டைமென்ஷன் ஃபுல்லாக கார் வாங்குறதுல இருக்குது. அந்த மாதிரி சிலுவைன்னு ஒன்று நம்ம என்ன டைமென்ஷனில் அதை கேட்குறோம். சிலுவை என்றால் என்னுடைய அத்தனை பாடுகளுக்குமான முற்றுப்புள்ளின்னு அர்த்தம். இனி எனக்கு பாடு இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையால் அவர் நிமித்தம் பாடுகளை, அவருடைய பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை. எல்லாம் சொல்லுங்க.
விசுவாசம் என்றால் பாடுகள் கிடையாது என்பதுதான் சத்தியம். விசுவாசிக்கிறவர்களுக்கு நிந்தனை என்கிற பாடுகள் உண்டு என்பது சத்தியம். இந்த பாடுன்றது வறுமை, வியாதி, கடன் இதெல்லாம் கிடையாது. துர்மரணம் இதெல்லாம் பாடு கிடையாது. பாடுனா புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பாடு தான். அது கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற பாடுகள். கையை தட்டும்போது அவருக்கு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தினாலே நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். எல்லாம் சொல்லுங்க. நிந்தையை சிந்தையிலே வச்சிருக்கிறவங்களுக்கு அதை பற்றி அவங்களுக்கு தேவன் மேலே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தேவன் மேலே விசுவாசம் வச்சுருக்கவங்க நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுவார்கள். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க. மோசே பெரியவனான போது, எல்லாம் திரும்ப சொல்லுங்க, பெரியவனான போது. அப்படின்னா இந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்பது ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான்னா அவன் பெரியவனாகிறான் அப்படின்னு அர்த்தம். நிந்தனைக்கு பயப்பட்டா அவன் பெரியவன் ஆகலன்னு அர்த்தம். நிந்தையை சமாளிக்க துணிஞ்சிட்டானா மோசே பெரியவனான போது கையை தட்டு. ஆமென். இப்ப கர்த்தர்கிட்ட சொன்னாரு, ஜஸ்டின், நிந்தை மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நேற்று பேசலை அப்படின்னா நேற்று முந்தா நேற்று எதாவது ஆயிருக்குன்னு அர்த்தம். அவர் நான் பேசுனது 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டாரு. அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதே இப்போ கும்முன்னு போயிட்டே இருக்கு. அதனால எதுவுமே நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை. இன் காட்ஸ் பிரசன்ஸ் ஐசே. என்னன்னா அந்த நிந்தை என்பது பெரிய ஆசீர்வாதம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நிந்தையெல்லாம் அப்படி அப்படி அப்படின்னு தட்டி விட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சார், நம்ம நிந்தனையை பற்றி அவர் கவலைப்பட மாட்டேன்றார் சார் அப்படின்னா மோசே பெரிய ஆள் ஆகிட்டார் சார், அவர் வளர்ந்துட்டார் சார். கைத்தட்டுங்க சார் அவருக்கு. ஆமென். விசுவாசத்தினாலே நிந்தையை பெரியவனான போது, எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பெரியவர்கள் ஆகும் போது நிந்தையை, எல்லாம் சொல்லுங்க, அதிக பாக்கியம் என்று என்ன துவங்குவீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் என் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. முக்கியமான வார்த்தைகள் கடந்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் என் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது என்பதை ஆழமாய் விசுவாசிக்கிறவர்கள் நிந்தையை அதிக பாக்கியமாகவே கருதுவார்கள். ஆமென் சொல்லுவோம். ஓகே, திரும்ப வாசிமா. விசுவாசத்தினாலே மோசே விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அடுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எல்லாம் சொல்லுங்க, இனி வரும் பலன். நிந்தைக்கெல்லாம் என்ன இருக்கு? இனிமே தான் பலன் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. ஜெபத்துக்கு பலன் இருக்கு, உபவாசத்துக்கு பலன் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்களை நிந்திக்கிற நிந்தைக்கும் உங்களுக்கு பலன் இருக்கு. ஆமென். ஆமென். பைபிள் சொல்லுதா, நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கும்படி செய்வேன். அதாவது விசுவாசத்தினாலே இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து மோசே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பவுல் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தை அனுபவித்தான். பேதுரு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவித்தான். சீஷர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவித்தார்கள். மோசேக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லை. மோசே இயேசுவை பார்க்கவே இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது மோசேயும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்ப எங்கேயோ கிறிஸ்துவை பார்த்திருக்கிறான், எங்கேயோ கிறிஸ்து கொடுத்த அந்த மிஷனை செய்யறேன்னு பொறுப்பை வாங்கியிருக்கிறான். எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையை செய்கிறதுனாலே வருகிற நிந்தையை அவன் சகித்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இது மிஷன், ஒரு ப்ராஜெக்டை செஞ்சனால அவனுக்கு வந்த நிந்தை இல்லை, இயேசுக்காகப்பட்ட நிந்தை. நாம் நினைத்தால் நமக்கு வருகிற நிந்தைகளை இன்றைக்கே நிறுத்த முடியுமா முடியாதா? சொல்லுங்க. நீ இயேசு ஏற்றுக்கொண்டாலும் உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த திட்ட ஒரே நாள் நிப்பாட்ட முடியுமா முடியாதா? எப்படி நிப்பாட்டலாம்?
இயேசுவை வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு, பட்டையை போட்டால் முடிஞ்சிச்சு. பைபிள் வாசிக்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறனால உங்களுக்கு நிந்தை வருது. ஒரே நிமிஷத்தில் உங்களால் நிப்பாட்ட முடியாதா? சொல்லுங்கள் சார். முடியும். என்னது? சர்ச்சுக்கு போகிற நிப்பாட்டிட்டா நிந்தை வராது. ஆனால் நம்ம எல்லாரும் நம்மளால் நம்ம நிந்தையை நிறுத்த முடிந்தும் அதை நிறுத்தக்கூடாது. பொய் சொல்லி அந்த நிந்தையை நிறுத்துவதை விட சத்தியத்துக்காக நின்று அந்த நிந்தையை சமாளிப்பதை மேலானது என்கிற முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஆமென். இயேசு 2 விஷயத்துக்கு நீங்க நிந்தை அனுபவிப்பீங்கன்னு சொன்னார். ஒன்று என் நிமித்தமாவது அல்லது சுவிசேஷத்து நிமித்தமாவது. சப்ஜெக்டுக்காக, நம்ம பேசுகிற சப்ஜெக்டுக்காக நம்ம நிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்றால் அதை நீங்க எடுத்திருக்கிற அந்த காரியத்தில் நீ தைரியமாய் நிற்கும்போது அது விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய வேதம் சொல்லுகிறது, மோசேக்கும் கிறிஸ்துவுக்கும் நான் கேட்குற கேள்வி, என்ன சம்பந்தம்? மோசே எப்பொழுது கிறிஸ்துவை சந்தித்தான்? அடுத்த வசனம் சொல்லுது, 27 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. அது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, காணக்கூடாதவரை அவன் கண்டது போல தைரியமாய் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். காணக்கூடாதவரை அவன் பார்த்துட்டான் அப்படி பைபிள் சொல்லுது. அந்த பார்த்தது மாதிரி அவன் தைரியமா போனான், எகிப்தை விட்டு போனான். தைரியமா எகிப்தை விட்டு போனான்னு எனக்கு ஒரு பயப்படாமல் என்ன போட்டிருக்குமா? உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பாத்தீங்களா? பயப்படாம போனானா. ஆனா யாத்திரா 2ஆம் அதிகாரத்தை பார்த்தா அவன் பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடுனான் இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் இது குழப்பம். பயப்படாம போனான்னு பொய் சொல்றாப்லையா பவுல், ஆனா இங்க பயந்து போனான்னு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப இன்னைக்கு எனக்கு அந்த மேட்டர் தெரியும். இவன் ஃபர்ஸ்ட் டைம் போனான்ல அதை எழுதலவன், செகண்ட் டைம் நின்று பேசுறான் பாருங்க. பேசிட்டு 45 லட்சம் பேரை கூட்டிட்டு போறான்ல, அதைத்தான் பவுல் இங்கே, அதைத்தான் இங்கே எபிரேயன் ஆக்கியன் எழுதுறான், பயப்படாமல் போனான். ஆமென் சொல்லுங்க. காண்கிற ஒருத்தனுக்கு, காணக்கூடாதவருக்காக, கண்ணில் பார்க்காதவருக்காக கண்ணில் பார்க்குற ஒரு ராஜாவே எதிர்த்து நின்னான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, இவர் அதரிசனமான தேவனை எங்கே தரிசித்தான்? அந்த தரிசனம் தான் கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் அந்த மிஷனை வாங்குறான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? அதன் நிமித்தம் வருகிற நிந்தனைகளை சகிக்கிறான். என்றைக்கு நீங்கள் இயேசுவை பார்க்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு அவருக்கு இருக்கிற உறவிற்கு பின்பாக உங்களுக்கு வருகிற எல்லா நிந்தனைகளுக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த நிந்தனைகள் எல்லாம் பாக்கியம் அல்ல, அதிக பாக்கியம். அது இன்னையிலேருந்து நோட்டை போட்டு நீங்கள் எழுதுறீங்களோ எழுதலையோ, பரலோகத்து ஒரு நோட்டை போட்டு என் பிள்ளை எனக்காக பட்ட நிந்தனைகள் கையெழுத்து. அதில் கூட அது எவ்வளவு தூரம் ரீச் பண்ணியிருக்கோ அவ்வளவு ஆசீர்வாதமா. வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆக்குவேன். அவர் என்ன சொன்னார்? 5 தேசத்தில், ஆண்டவரே 5 தேசத்தில் என்ன கீர்த்தியை கொண்டு வருவீங்களா? அவர் அமைதியாக இருப்பார். அப்போ 10 தேசத்தில் கொண்டு வருவீங்களா? அமைதியாக இருப்பார். ஒரு 15 சொல்லுங்க, எத்தனை தேசத்தில் எனக்கு கீர்த்தி கிடைக்கும்? அவர் சொல்லுவார், எத்தனை தேசத்தில் உன் பேரை டேமேஜ் பண்ணாயோ, எத்தனை தேசத்தில் உனக்கு என்னது வெட்கம் அனுபவித்தாயோ, அந்த தேசத்துல எல்லாம் நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பாய். அப்ப நீ கேட்கணும், ஆண்டவர் அப்ப நான் எத்தனை தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பேன்றது யார் கையில் இருக்கு? சொல்லுவார், அந்த இருக்கான் பாரு உன் ஆளு, அவன் கையில் தான் இருக்கு. ஏன்னா அவன் உன்னை எத்தனை கண்ட்ரியில் டேஞ்சர் பண்ணுறானோ, உனக்கு பிரச்சனை பண்ணுறானோ, டேமேஜ் பண்ணுறானோ, அதை வச்சு நாங்கள் கணக்கு போடுவோம். பரலோகமே ஏங்கிட்டு இருக்கு, எத்தனை கண்ட்ரியில் உங்களை தூக்கலாம்னு. ஆனால் யாரை பார்த்து ஏங்கிட்டு இருக்கு? உங்கள் சத்துருக்களை பார்த்து. அப்போ என்னன்னா, என்னுடைய ஆசீர்வாதத்தின் உயர்வு என்பது என் சத்துருக்கள் எவ்வளவு ஆழமாய் குழி தோண்டுகிறார்கள் என்பதற்கேற்றார் போல் உயரமாய் அவர் தோண்டுகிறார், என்னை உருவாக்குகிறார். அவன் 5 அடி தோணுனா எனக்கு 5 அடி தான் மேலே போகிறேன். முச்செடி நடுவில் தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. யாத்திரா 3ஆம் அதிகாரம். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற அந்த மிஷன் அவன் வாங்குறான். அந்த மிஷனை வாங்கினப்போ தான் அவனுக்கு அந்த நிந்தை என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எங்கே இயேசுவை மோசே சந்தித்தான்? வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் நிறையா பக்தர்கள் இயேசுவை பார்த்துருக்குறாங்க. ஆபிரகாம் பார்த்துருக்குறான், அவனை நாளை கண்டு கழி ஊர்ந்தான். வாசிமா 3ஆவது வசனம், 3ஆம் அதிகாரம் 1 வசனம்.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஓரேப் மட்டும் வந்தான். இங்க இருந்து வசனத்தை நல்லா கவனிங்க. ஆமென். அடுத்த வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. முட்செடி நடுவில் தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேச கையெழுத்து. இங்கே அவருக்கு தரிசனமானது பிதாவா குமாரனா? சொல்லுங்க. இயேசு அங்க தரிசனமானாரா? இயேசு தான் மோசேயை சந்தித்தார் என்பதற்கு 5 வலுவான காரணங்களை இப்போது உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். சந்தித்தது பிதா அல்ல, சந்தித்தது இயேசு. எகிப்துக்கு நான் எகிப்து கூட்டு போறேன் வான்றார். எல்லாம் சொல்லுங்க. ஆனா ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? எகிப்துக்கு போகாத அப்படின்னாரு. ஈசாக்கிட்ட என்ன சொன்னாரு? எகிப்துக்கு போகாத அப்படின்னாரு. யாக்கோபுட்ட என்ன சொன்னாரு? எகிப்துக்கு போகாதன்னாரு. அவங்களுக்கெல்லாம் எகிப்துக்கு போகாதன்னாரு. மோசே பார்த்து உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புறேன் வா அப்படின்னாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எகிப்துக்கு போகாதன்னு சொன்னாரு. மோசே எகிப்துக்கு நான் உன்னை அனுப்புறேன் வாடா அப்படின்னாரு. முதலாக எகிப்துக்கு வா என்கிற அழைப்பை மோசே பெற்றார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ எதை வைத்து இந்த பேசினவர் இயேசு கிறிஸ்து தான் பார்க்கிறோம். வாசிப்போம். யாத்திரா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிமா. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில். கர்த்தருடைய தூதனானவர் எல்லாம் சொல்லுங்க. அது கர்த்தர் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய. எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வருதோ அது எல்லாமே யார் தான்? இயேசுநாதர். பழைய ஏற்பாட்டில் தூதனானவர் அப்படின்னா ஏஞ்சல் வேற, ஒரு மெசஞ்சர் வேற. இப்போ அவர் தூதன் ஆனவர். அந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்வதற்கு அவர் வந்திருக்கிறார். ஆகவே தூதன் அல்ல, தூதனானவர். ஆகவே அது இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே குறிக்கிறது. அடுத்த வாசிக்க தொடர்ந்து. தூதனானவர் எல்லாம் சொல்லுங்க. முட்செடியின் நடுவில் இருந்து. முட்செடிக்கு நடுவில். ஏன் முள்ளே இல்லாத ஒரு செடிக்குள்ள வந்திருக்கலாம்ல அவரு? ஏன் முள்ளு இருக்கிற செடிக்கு நடுவில் வந்து நிற்கிறார்? உன்னத பாட்டு சொல்லுது, முட்களின் நடுவே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என்னுடைய குமாரத்தி இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே அதாவது முட்கள் என்பது அந்த வசனம் எங்க வருது? முள்ளு ஃபர்ஸ்ட்னா ஆதாம் வீழ்ச்சிக்கு பிறகு வருகிறது. ஆதாம் தப்பு பண்ணிட்டான். இனி பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்க. அப்ப முள்ளுனா என்ன அடையாளம்? பூமியில இருக்கிற விஷயங்கள். அப்ப பூமிக்குள்ள இருந்து அவர் தோன்றுவார். அதாவது மனுஷகுமாரன் என்பதற்கு அடையாளம் தான் முள்ளுக்கு நடுவில் அவர் வர்றது. கையை தட்டுங்க சார். அவர் ஆமென். முட்களின் நடுவில் அவர் வர்றாரு. அப்ப அதாவது இந்த விழுந்து போன உலகம், சபிக்கப்பட்ட உலகத்துக்குள்ளாக தன்னை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் அவர் குமாரனாகிய கிறிஸ்து என்பதை காட்டுவதற்காக தான் முள்ளுக்கு நடுவில் வராரு. ஃபியூச்சர்ல நான் இந்த முள்ளுக்குள்ள தான் நான் பிறக்க போறேன், இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நான் ஊழியம் செய்ய போறேன், நான் மனுஷகுமாரனா இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு முள்ளுக்குள்ள அவர் வராரு. முட்களுக்குள்ள வாசிங்க. நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்ப எங்க இருக்கிறாரு? அக்கினி ஜுவாலையில் இருக்கிறாரா? பைபிள் சொல்லுது அந்த அக்கினி ஜுவாலை எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. திரும்ப பாருங்க, மனுஷகுமாரனுக்கு இன்னொரு அடையாளம் இங்க வருது. அக்கினிக்குள்ள நிற்கிறாரு. ஆனா அது என்ன செய்யல? இது எங்க இருக்கு டக்குன்னு சொல்லுங்க. தானியல்ல 3 பேரை உள்ள போடுறாங்க. 4வது ஆள் ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் அக்கினிக்குள்ள நிற்கிறாரு. ஆனா என்ன செய்யல? முடி கூட கருகலை. ஸோ மறுபடியும் இது மனுஷகுமாரனை பற்றிய இன்னொரு கன்ஃபர்மேஷனு. ஸோ 1 தூதனானவர், 2 முள்ளுக்குள்ள இருக்கிறாரு, 3வது அக்கினிக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் வேகாத ஒரு அக்கினிக்குள்ளாக அது காட்சியளிக்கப்படுகிறது. ஸோ இந்த 3மே வந்திருக்கிற தேவகுமார் என்பதை பற்றி பேசுகிறது. திரும்ப 8ஆம் வசனமும் ஒரு விஷயத்தை சொல்லுது. வாசிங்க. அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்க நான் இறங்கினேன் என்கிற வார்த்தையே இயேசு கிறிஸ்து கூறியது. ஏனென்றால் பவுல் சொல்றாரு, இறங்கினவரே எல்லாவற்றை நிரப்பத்தக்கதாய் ஏறினார். ஸோ இறங்கினார் அப்படின்னாலே பிதா கிடையாது, அது இயேசு. ஸோ மறுபடியும் இங்கே இயேசுதான்றதுக்கு இன்னொரு விஷயம். அடுத்து 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்வாயாக.
ஆங்கிலத்தெல்லாம் இருக்கு ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்றாரு. எல்லாம் சொல்லுங்க ஐ ஆம் தட் ஐ ஆம்ன்றாரு.